குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு, நன்மை செய்பவர்கள் தீமை செய்பவர்கள் இருவருடைய முடிவையும் நான் ஒன்று போல் ஆக்கி விடுவோமா இல்லையா? அந்த உலகத்தில் ஒருத்தன் நன்மையே செஞ்சுட்டு இருக்கான், ஒருத்தன் தீமையே செஞ்சுட்டு இருக்கான், ரெண்டு பேருக்கும் சொர்க்கம் தான் அல்லது ரெண்டு பேருக்கும் தண்டனையும் இல்லை ஒன்றும் இல்லைன்னா அர்த்தம் இல்லை. இல்லை, அது இவனுக்கும் கூலி கொடுக்கணும், அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். ஒன்றுமே இல்லைன்னா அதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? பரீட்சை எழுதுறான், நல்லா எழுதுனவனுக்கு நல்ல மார்க்கு, மோசமாக எழுதுனவனுக்கு மோசமான மார்க்கு, இவன் பாஸ் அவன் ஃபெயில்னு ஒன்று வரணும் இல்லை. ஒரு இன்டர்வியூ ஒருத்தன் போகிறான், நல்லா இன்டர்வியூ பண்ணால் வேலை இல்லைன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். இல்லை, ஒன்றுமே இல்லைன்னா எப்படி இன்டர்வியூ போய்ட்டு அவ்வளோ முடிச்சாச்சுன்னா என்ன அர்த்தம்? மாதிரி இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனை. நல்லவங்க யார் கெட்டவங்க யார் என்று அறிவதற்கான ஒரு சோதனை. இந்த உலகம் முடிந்த பிறகு அதற்கான விடைகளை தெரிவிக்கிற நாள் தான் மறுமை என்று. மறுமை விடைகள் வெளியாகின்ற நாள். ஆக அங்கே நியாயம் வழங்கப்படும். ஆக அதுக்கு ஒரு நாள் தேவை இருக்கு. அதற்காகத்தான் இந்த மறுமை.